ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சென்னையில் காலையில் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் அங்கே வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஹில், நம்ம சென்னையில் இருக்க ஒரு சின்ன ஒன் ஆஃப் த ஹில்ஸ் இன் சென்னை. ஸோ காலையிலே பார்த்துட்டு போகலாம். இந்த ஒரு கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு சார்மிங்கான ஒரு காம் கிளைமேட்டு. இட்ஸ் நாட் வெரி சன்னி, நாட் வெரி ஹாட், ஒரு மூடி கிளைமேட், நல்ல கிளைமேட் இது. இந்த கிளைமேட்டில் காலையில் இப்படி ஒரு சின்ன ட்ரைவ் வந்துட்டு நம்ம இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்தோம். அப்படியே சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்காக பண்ணி நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே எனக்கு ஆரம்பம் நல்லா இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். டாடி பாஸ் சேனலை இதனால் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் ஃபர்தராக நம்ம 1K ஃபேமிலியை ரீச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டார்கெட் அதுதான். சேனலை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோஸையும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக கண்டென்ட்ஸு உங்களுக்காக டாடி பாஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அழகான அந்த சுற்றுச்சூழல், காலையில் பார்த்திங்கன்னா இந்த வாகன நெரிசல், வாகன சத்தம், ஹாரன் சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இங்கே ஹேபிடேஷன் இருக்குது. ஆட்கள் நடமாட்டம், இங்கேயும் பள்ளிக்கூடங்கள், சர்ச்சு இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் வாகன போக்குவரத்து இருக்குது தான். இருந்தாலுமே சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு காலையில் 6 மணிக்கு ஹாரன் சவுண்டு, ஹெவி நாய்ஸு அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பறவைகள் சத்தம், பூச்சிகளோட சத்தம் அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் ஒரு இதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் சென்னைக்குள்ளே இதுக்கப்புறம் கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவில் இருக்க சென்ட்ரல் பார்க் மாதிரி இங்கே எதனா கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கான இட அமைப்பு இருக்கலாம் மேபி, ஆனால் அதெல்லாம் வரணுன்னா சாத்தியக்கூறுகள் அரசியலெல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யணும். நம்ம அரசியல்வாதிகள்லாம் செய்வாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஸோ சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுறாங்களா இல்லைனா வெரி நாய்ஸ்ஃபுல் சென்னையாக மாற்றுறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் நாய்ஸ்லாம் ஹெவியாக கேட்குது. ஸோ இதுதான் நம்ம சென்னையோட அழகே, இதுதான் இந்த நாய்ஸ் தான். பட் ஆனால் மனுஷனுக்கு தேவையான அந்த பீஸ்ஃபுல் ஒரு லைஃப் அது வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு காமாக சாமிங்காக காலையில் இருந்தோடனே அணில் சத்தம், குருவிகள், பறவைகள் சத்தம் இதெல்லாம் நமக்கு ஒரு காலையில் நம்மளுடைய அந்த கடிகாரத்தில் கலரத்தை விட அந்த பறவைகளோட சத்தம் தான் நமக்கு நல்ல அலாரம். இந்த அலாரம் என்றைக்கு சென்னையில் நம்மளை எழுப்புதோ அன்றைக்கி சென்னை வில் பி வெரி பியூட்டிஃபுல். சிங்கார சென்னையாக சென்னை இருக்கும். நம்ம சிங்கார சென்னை என்றைக்கு உருவாகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ மெட்ரோ ட்ரெயின், ஏர்போர்ட்ஸ், இன்னும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் மெக்கானிக்கலாக இட் இஸ் குட். பட் ஆனால் நமக்கு தேவையான அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் நமக்கு என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ we are waiting for that. ஸ்டாலின் வேறு கிட்டத்தட்ட 2000 சொல்லியிருக்காரு சென்னை சிங்கார சென்னையான்னு மாற்றும். நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன். எதுவும் வந்த மாதிரி தெரியல. இந்த பீரியட் முடிய போகுது. அடுத்த பீரியடில் அவர் சிட்டிங்கில் வருவாரான்னு தெரியல. வந்தாலும் வரலனாலும் சென்னைக்கு ஒரு சிங்கார சென்னைன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடைக்கத்தான்னு பார்ப்போம். ஸோ காத்திருப்போம். தேங்க்யூ ஆல்.